Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல புளிச்சக்கீரை சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே நம்ம சேனல்ல புளிச்சக்கீரை கடையல், புளிச்சக்கீரை சட்னி எப்படி செய்யலாம்னு பார்த்திருக்கோம். அதோட லிங்கை நான் கார்டில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம புளிச்சக்கீரை சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 10-15 காய்ந்த மிளகாய் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா கருகிடாமல் சிம்மில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இந்த புளிச்சக்கீரை சாதத்துக்கு இதோட ஃப்ளேவர் தான் நல்லா இருக்க போகுது. நம்ம ஃப்ளேவருக்காக இது மட்டும் தான் சேர்க்க போகிறோம். அதனால் கருகிடாமல் பொறுமையாக சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக பொடிச்சு எடுத்துக்கலாம், கொஞ்சம் கொரகொரப்பாக. அடுத்ததாக நான் 2 கைப்பிடி அளவு புளிச்சக்கீரையை இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அந்த புளிச்சக்கீரையை வதக்கிக்க போகிறோம் எண்ணெயில். அதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய புளிச்சக்கீரையை அதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். போடும்போது தான் உங்களுக்கு அதிகமாக தெரியும், அது வெந்து வரும்போது ரொம்ப சுருங்கிடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அதோட குவான்டிட்டி குறைஞ்சிட்டே வருது. இப்போ புளிச்சக்கீரையை நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 4 காய்ந்த மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை. இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். அடுத்ததாக 10-15 பூண்டு பல், அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். அடுத்ததாக 1 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் தட்டி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் பொறுத்த வரைக்கும் இந்த சாதத்துக்கு நீங்கள் நல்லா வதக்கக்கூடாது. நம்ம சாப்பிடும் போதே அந்த வெங்காயம் ஒரு ஹாஃப் குக்கானா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக தேவையான அளவு மஞ்சள் தூள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஏற்கனவே அந்த கீரையை வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். கீரையில் வதக்கும் போதே எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வதக்க உங்களுக்கு கீரையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்ததாக இந்த மாதிரி நம்ம பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய பொடியை நல்ல கீரை வெந்ததுக்கப்புறமா சேர்த்துட்டு அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கல, நெய் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நமக்கு புளிச்சக்கீரை சாதம் செய்கிறதுக்கான அந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம வடித்து வச்சுருக்கக்கூடிய சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். இது கிளறும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நல்லா பொறுமையாக சாதம் உடையாமல் கிளறிக்கோங்க. அவ்வளோ சீக்கிரமாக புளிச்சக்கீரை வந்து சாதத்தில் பைண்ட் ஆகாது. பைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். நம்ம செய்யும் போது சாப்பிட்றத விட அது கிளறி வச்சுட்டு ஆறின பிறகு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா அதோட புளிப்பு சுவை எல்லாமே அந்த சாதத்தில் இறங்கியிருக்கும் போது நமக்கு லேட்டாகி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அவ்வளோதாங்க, புளிச்சக்கீரை சாதம் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்த்தாச்சு. இந்த சாதத்து கூட நம்ம ஏதாவது ஒரு வறுவல், அதாவது உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் இந்த மாதிரி வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.